மக்கள் போனா என்னடா தண்ணி அடிச்சுட்டு நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? சோ நம்ம பாடியில வந்து 90% வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்கு. அண்ட் நம்ம பாடியில வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கும் காரணம் தண்ணி தான். சரி, இது என்னது ரெண்டு தண்ணி வச்சிருக்கீங்களே. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஹார்ட் வாட்டர், ஒண்ணு வந்து சாஃப்ட் வாட்டர். இதை வச்சுட்டு வந்துடுறேன். சரி, ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர்னா என்ன? நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது தான் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். இதுக்கான மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, இந்த நல்ல தண்ணின்னு சொல்லுவோமா, நம்ம வீட்டுல வந்து இது வழியா வரும் கார்பரேஷன் மூலமா நமக்கு கிடைக்கிறது நல்ல தண்ணி, அதுதான் பாத்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர். அப்ப ஹார்ட் வாட்டர்னா என்ன? இதுக்கான மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட கிரவுண்ட் லெவலுக்கு மேல உள்ள எல்லாமே சாஃப்ட் வாட்டர், கிரவுண்ட் லெவலுக்கு கீழே அதாவது கிரவுண்டுக்கு அடியில உள்ள எல்லாமே ஹார்ட் வாட்டர். இதுக்கான இதுல என்ன அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் வாட்டர்ல மினரல்ஸ் எதுவுமே இருக்காது. ஹார்ட் வாட்டர்ல வந்து அதிக மினரல்ஸ் இருக்கும். என்ன மினரல்ஸ் பாத்தீங்கன்னா கால்சியம் அண்ட் மேக்னீசியம். சாஃப்ட் வாட்டர்ல வெறும் சோடியம் அயன் மட்டும் தான் இருக்கும். இந்த மினரல்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதனாலதான் இந்த ஃபில்டர் பண்ற தண்ணியெல்லாம் குடிக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? நல்ல தண்ணியவே குடிக்கிறது நல்லது இல்ல, எல்லாமே பியூரிஃபை ஆகி வரப்ப வெறும் வாட்டர் மட்டும் தான் கிடைக்குமே தவிர அதுல உள்ள கண்டென்ட் மினரல் கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அந்த மினரல் கண்டென்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்தி. சரிடா, இதுல எப்படிடா கொஸ்டின், இதுக்கும் நம்ம எக்ஸாமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்ட் வாட்டர்னு சொன்னேன்னா, அந்த ஹார்ட் வாட்டர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ், இன்னொன்னு பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், ரெண்டு இருக்கு. ஓகேவா? இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மேக்னீசியம். இது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணியை நல்லா பாயில் பண்ணோம், கொதிக்க வச்சோம்னா இதுல உள்ள அந்த கால்சியம் அண்ட் மேக்னீசியம் ரிமூவ் ஆயிடும். ஓகே, அடுத்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சல்பேட்ஸ் அண்ட் குளோரைட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மேக்னீசியம். அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சோடியம் கார்பனேட்ஸ் ஆட் பண்ணணும், இல்லனா டிஸ்டிலேஷன் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமாவும் நம்ம வந்து அதுல உள்ள ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இந்த ஹார்ட் வாட்டருக்கும் சாஃப்ட் வாட்டருக்கும் நீங்க யூஸ் பண்றப்பே தெரியும். இப்போ வந்து நம்ம நல்ல தண்ணி குடிச்சோம்னு வைங்களேன், நிறைய நம்ம சோப் போட்டு குளிக்கிறப்ப நிறைய நம்ம பபிள்ஸ் நிறைய வரும். இதே இந்த போர் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எடுத்து குளிக்கிறப்ப வந்து அந்த சோப்பு அந்த நுரை வந்து கிடைக்காது. அந்த நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னு பார்த்து அப்படி அரைச்சு பார்த்தா கூட ஒரே கோடு கோடா வரும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கால்சியம் அண்ட் மேக்னீசியம் சொன்னேன்னா, கால்சியம் நம்ம குளிக்கிறப்ப அந்த தண்ணி எடுத்து ஊத்துறப்ப கால்சியம் மேக்னீசியம் நம்ம உடம்போட ஒட்டிடும். அண்ட் நம்ம எவ்வளவு சோப்பு தேய்ச்சாலும் அந்த சோப்பும் கால்சியமும் சேர்ந்துரும். அண்ட் நமக்கு நுரை வந்து அவ்வளவு கிடைக்காது. அதனாலதான் குளிச்சுட்டு வந்தப்ப தொட்டு பாக்குறப்ப கூட நமக்கு ஒரு மாதிரி கோடு கோடா கீரும். சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் இதுல முக்கியமான ரெண்டு கொஸ்டின் சொன்னேன்னா, கால்சியம் அண்ட் மேக்னீசியம் இதுல கண்டென்ட் அதிகமா இருக்கு, இதுல வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? வந்து நம்ம கிளீனிங் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம கிளாத்ஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ் கிளீன் பண்றப்ப நல்லா இருக்கும். அண்ட் நம்ம குடிக்கிறப்பே தெரியும், ஹாட் வாட்டர் யூஸ் பண்றப்ப, அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்றப்ப நம்ம ஹேரும் சரி ஸ்கின்னும் சரி ரொம்ப ட்ரை ஆயிடும். அண்ட் சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். நம்மளோட ஸ்கின்னுமே நல்லா, ஹேருமே நல்லா இருக்கும். ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ்எஸ்சிக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து நம்மளோட ஆப் AffairsLogicsல அவைலபிளா இருக்கு. ஸோ அண்ட் மாக் டெஸ்ட் நம்மளோட ஆப்ல இருக்கு. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.